கற்றதனால் ஆய பயனின் கொள் என்னும் தலைப்பில் நம்முடைய புஞ்சை புளியம்பட்டி ரொட்டேரியன் சித்ரா சுப்பையன் அவர்கள் மிக அருமையாக பேச இருக்கிறார்கள். ஒரு சிறு குவிப்பு. இவர் ஒரு அற்புதமான ஆன்மீக பேச்சாளர். பல பட்டிமன்றங்களில் கலந்து கொண்டு இனிமையாக பேசக்கூடியவர். சாலமன் பாப்பையா போன்ற நடுவர்களிடம் சிறந்த பேச்சாளர் என்ற பட்டத்தை பெற்றிருப்பவர். எல்லோரிடமும் எளிமையான பழகக்கூடிய மனிதர். ஆன்மீகத்தில் எந்த தலைப்பு கொடுத்தாலும் சிறப்பாக பேசக்கூடியவர். மைக் ஒன்று கிடைத்துவிட்டால் பேச்சு பிரவாகமாய் பெருக்கெடுத்து ஓடும் எங்களுடைய அக்காவுக்கு. எங்களது ரோட்டரி சங்கத்தின் உறுப்பினர் என்பதில் எங்களது புஞ்சைப்புலி ரோட்டரி சங்கம் பெருமை கொள்கிறோம். நமது திரைப்பட இயக்குனர் டைரக்டர் வசந்த் அவர்களின் சொந்த அக்கா. இல்லை, அவர் அப்படி தான் சொல்லுவார், சகோதரி ஆவார். ஸோ அவர்களுக்கு இந்த பண்பு பயிற்சி முகாமிற்கு பேச்சாளராக வந்திருக்கும் அவர்களுக்கு எங்களது புஞ்சை ரோட்டரி சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு அவர்கள் தங்களுடைய ஆன்மீக சொற்பொழிவை ஆற்றும்படி கேட்டுக்கொள்கிறோம். அவர்களுடைய தலைப்பு கற்றதனால் ஆய பயனின் கொள். திருச்சிற்றம்பலம். யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே. இங்கு கூடியுள்ள அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் அடியேனின் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். கேட்கிறவ கேனச்சின்னா கேஆர் விஜயா தலையில கேடிவி தெரியுதுன்னு சொல்லுவாங்களா இல்லையா? அதனால சொல்றது எல்லாத்தையும் நம்பலாமா? நம்பக்கூடாது. முதல்ல ஒரு கதை பார்க்கலாமா? பார்க்கலாம். ஒரு அப்பா ஒரு பையன் 2 பேர் இருக்காங்க. அந்த 2 பேரும் அந்த குழந்தைக்கு அம்மா இல்லை, அப்பா தான் எல்லாமே பார்த்துக்கிறார். அந்த அப்பா சில விஷயங்களை அவனுக்கு புரிய வைக்கணும்னு நினைக்கிறார். அதனால என்ன பண்றார், ஒரு டேபிள், அவங்க சாப்பிட்ற டேபிள் மேலே ஒரு கலையத்தில் கஞ்சி, பக்கத்தில் ஒரு தட்டு, அந்த தட்டில் ஒரு முட்டை, இன்னொரு பக்கம் ஒரு கலையத்தில் கஞ்சி, பக்கத்தில் ஒரு தட்டும் இல்லை வச்சுட்டு தன்னோட பையன் அவனை கூப்பிடுறார். அவனுக்கு ஒரு பேர் வச்சுக்கலாம், ரமேஷ். ரமேஷை கூப்பிடுறார். தம்பி இங்கே வா, சாப்பிடணும்ல, நேரம் ஆயிடுச்சுல்ல, பள்ளிக்கு போகணும்ல, வா. வந்தாச்சு. அப்பா சொல்லுங்கப்பா. என்னப்பா? ஒன்றும் இல்லை, டேபிள் மேலே 2 இது வச்சுருக்கேன், உனக்கு எந்த பக்கம் வேணுமோ, லெஃப்டோ ரைட்டோ எங்கே வேணாலும் போய் உட்காந்து சாப்பிடுன்னு சொல்கிறார். அவன் வந்து பார்க்குறான். ஒரு பக்கம் நான் சொன்ன மாதிரி கஞ்சி கலையத்தில் கஞ்சி இருக்குது, பக்கத்தில் ஒரு தட்டில் முட்டை. நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், ஆனால் கதை சாப்பிடும். ஸோ அந்த தட்டில் முட்டை இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வெறும் கஞ்சி கலையம் மட்டும்தான், கஞ்சி தான் இருக்குது. பையன் பார்க்குறான். எதை எடுப்பான் பையன்? நேச்சுரலாக எதை எடுப்பான்? முட்டை இருக்கிறது தான். கணக்குலையும் முட்டை எடுப்பான், சாப்பிட்றதுலையும் முட்டை எடுப்பான். அவன் என்ன பண்ணிட்டான், வேகமாக போய் அந்த பக்கம் வலது பக்கம் இருக்கிற அந்த முட்டை உள்ள தட்டு இருக்கிற பக்கம் உட்காந்துட்டான். உட்காந்துட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக அப்பாவை பார்த்து, அப்பா நீயும் வாப்பா சாப்பிடலாம் அப்படின்னா. அப்பா வந்தார். அந்த பக்கம் உட்காந்துட்டு சிரிச்சுட்டே கேட்டார், உனக்கு இது ஓகேவா? ஓகேப்பா, முட்டை எனக்கு இருக்குல்ல, உனக்கு தான் பாவம் இல்லை, சாப்பிடு அப்படின்னார். உடனே வந்து பையன் சாப்பிட்றதுக்கு ஆரம்பித்தான். அவன் அந்த முட்டையை எடுத்து கடிச்சிட்டே அப்பாவை பார்க்குறான். அப்போ அப்பா என்ன பண்ணார், அவரோட கஞ்சி கலையத்துக்குள்ளே கையை விட்டார். 2 முட்டை வந்துச்சு. வேக வச்ச 2 முட்டை வந்தது. பையன் பார்த்த உடனே பொக்குன்னு போயிட்டான். நம்ம தட்டில் பக்கத்தில் ஒரு முட்டை தான் இருக்குது, ஆனால் அப்பாவோட கஞ்சி கலையத்துக்குள்ளே 2 முட்டை வெளியில் வருது. அப்போ அவன் நினைக்கிறான், அடடா தப்பு பண்ணிட்டமே அப்படின்னு. அப்பா ஒன்றும் சொல்ல, சிரிச்சுட்டே சாப்பிட்டாங்க. முடிஞ்சு போச்சு அன்றைய பொழுது. மறுநாள் காலை அதே போல் கஞ்சி கலையும், அதே போல் தட்டு, அதே போல் ஒரு பக்கம் ஒரு முட்டை, ஒரு பக்கம் வெறும் கஞ்சி கலையும். அப்பா வர்றார். ரமேஷ் வா சாப்பிடு, எந்த பக்கம் வேணுமோ போய் உட்காரு. பையன் பார்த்தான், நேத்தே அனுபவப்பட்டான். இன்னைக்கு போவானா ஒரு முட்டை பக்கம், ஜம்முன்னு போய் இந்த பக்கம் கஞ்சி கலையம் மட்டும் இருக்கிற பக்கம் போய் சந்தோஷமா உட்கார்ந்தான். அப்பா வா சாப்பிடலாம். அப்பா வந்தார். உனக்கு இது ஓகேவா? ஓகேப்பா, டபுள் ஓகேப்பா, நீ சாப்பிடுப்பா அப்படின்னா. அப்பா வந்து உட்கார்ந்தார். சிரிச்சுட்டே ஒரு முட்டை எடுத்து அப்பா கடிக்கிறார். பையன் கஞ்சி கலையத்துக்குள்ள அடி வரைக்கும் கையை விட்டு தொலாவறான். ஒரு முட்டை கூட இல்லை. இன்னைக்கும் ஏமாந்து போறான்.
அப்பா சிரிச்சுட்டே சொல்கிறார், ஏன்பா நான் உன்னை தானே செலக்ட் பண்ண சொன்னேன். தெரியலப்பா போப்பா அப்படின்ட்டு போயிடுறான். 3வது நாள் இன்றும் அதே மாதிரி டேபிள், கஞ்சி, கலையம், முட்டை, தட்டு ஒரு பக்கம் இல்லை. எல்லாமே கரெக்டாக இருக்குது. பையனை கூப்பிடுறார், வர்றான். பையன் 2 நாள் அனுபவப்பட்டான். ரமேஷ் 2 நாள் அனுபவப்பட்டான். 3வது நாள் வர்றான். அப்பா சொல்கிறார், தம்பி லெஃப்டோ ரைட்டோ எங்கே வேணாலும் போய் உட்காரு. பையன் நேரம் வந்தான். அப்பா கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்தான். அப்பா நீ தான் வீட்டுக்கே பெரியவர், நீ தான் என்னை காப்பாத்துற, நீ தான் எனக்கு தந்தை, நீ தான் முதல்ல சாப்பிடணும், உழைக்கிறதே நீ தான், அந்த கஞ்சி பண்ணதே நீ தான், முட்டை வேக வச்சதே நீ தான், ஸோ நீ தான் முதல்ல எடுத்துக்கணும், உனக்கு எது பிடிக்குமோ எடுத்துக்கப்பா, மிச்சம் இருக்கிறது எனக்கு போதும்னா. எந்த தந்தையாவது எந்த தாயாவது தன்னோட குழந்தைக்கு நிறைய கிடைக்காம தனக்கு நிறைய கிடைக்கணும்னு நினைப்பாங்களா? சொல்லுங்க, நினைப்பாங்களா? ஸோ என்ன பண்ணாங்க, அந்த அப்பா போய் ஒரு முட்டை இருக்கிற பக்கம் உட்காந்துட்டார். பையன் வந்தான், அந்த கஞ்சி கலையத்துக்குள்ள கையை விட்டான், 3 முட்டை இருந்துச்சு. அப்போ அப்பா ஒரு வார்த்தை சொன்னார், இன்னைக்கு நீ என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னு கேட்டார். அந்த பையன் சொன்னான், அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுக்கும் பொழுது நமக்கு இறைவன் நல்லதைத்தான் தருவான். எனக்கு கிடைச்சதை நான் மட்டும் ஒரு முட்டையை சாப்பிடணும், உனக்கு இல்லாட்டி பரவாயில்லன்னு நினைச்சேன். அன்னைக்கு பாதி முட்டை உனக்கு கொடுக்கக்கூடிய பக்குவம் எனக்கு இல்லை. மறுநாள் 2 முட்டை உனக்கு கிடைச்சி எனக்கு கிடைக்காதப்ப கூட நீ எடுத்து கொடுத்துட்ட, ஆனா எனக்கு செலக்ட் பண்ண தெரியல. ஒவ்வொரு நாளும் நான் தவறினேன், ஆனால் இன்று நான் வாழ்க்கையை புரிந்து கொண்டேன். வாழ்க்கைன்னா என்ன, பண்புன்னா என்ன? அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை, பண்பும் பயனும் அது. ஸோ பண்புன்னா அன்பு. அடுத்தவங்க மேல அன்பா இருக்கலாமா, இருக்கக்கூடாதா? உங்களுக்குலாம் மார்க் இருக்கலாம், என்ன அவருக்கு தான் நிர்மலா மேல ரொம்ப அன்பு. அப்போ நமக்கு மார்க்கண்டேயரோட வரலாறு தெரியும் இல்லையா? என்றும் 16 அவர் தான் வாங்கினார். என்னைக்கும் 16 வயசோட நல்லா இருப்பேன்னு சொன்னாங்க. அந்த மார்க்கண்டேயர் தினமும் சிவபூசை செய்யக்கூடியவர். அப்போ மார்க்கண்டேயர் சிவபூஜை செய்யும் பொழுது யமன் வந்து பாசக்கயிறை போட்டதுனால நீ என்ன சிவபூஜைக்கு இடையூறு பண்ற, அவன் என்னோட பக்தன் சொல்லி சிவன் காப்பாத்தினதா அந்த பாடல் எல்லாமே நமக்கு தெரியும். அபிராமி பட்டர் எழுதினது எல்லாமே. பட் அது மட்டும் காரணம் இல்லை. அவன் தினமும் காலையில் எழுந்தவுடன் தனது பெற்றோர்களின் திருவடிகளை தொழுது எழுவான். தினம் போய் அப்பா அம்மா காலை தொட்டு கும்பிடாம அவன் சிவபூஜை பண்ணினதே இல்லை. மாதா பிதா குரு தெய்வம், தெய்வம் 4வது இடத்துல தான் இருக்கு. ஆனா தெய்வம்னு ஒண்ணு இருக்குன்னு நம்ம நம்பணும் இல்லையா? விவேகானந்தர் போறார், ஒரு பெரிய மன்னர் விருந்து கழைக்கிறார். விவேகானந்தர் அங்க போயிருக்கார், எல்லாம் பண்ணி சாப்பாடெல்லாம் போட போகும்போது என்ன இருந்தாலும் இந்திய நாட்டு மேல கொஞ்சம் மற்ற நாடுகளுக்கு பொறாமையும் உண்டு. ஏன்னா கலாச்சாரமாகட்டும் இதுவாகட்டும் எல்லாத்துலயுமே நல்லா இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு பொறாமை காழ்ப்புணர்ச்சியில அந்த மன்னர் வேடிக்கையா சொல்ற மாதிரி சொன்னார், என்னங்க ரொம்ப சமயம் அது இதெல்லாம் சொல்றீங்க, ஒரு கல்லை துதிக்கிறீங்க, ஒரு கல்லை மிதிக்கிறீங்க, ஒரு கல்லை மிதிக்கிறீங்க, ஒரு கல்லை துதிக்கிறீங்க, அந்த கல்லுக்குள்ள சாமி இருக்குன்னு சொல்றீங்க, எப்படி நம்ப முடியும்? அது எப்படிங்க நம்ப முடியும் அப்படின்னு கேட்டார். சிரிச்சுட்டே விவேகானந்தர், என்ன பண்றது எங்களுக்கெல்லாம் நம்பிக்கை அதிகம் சொல்லிட்டு சிரிச்சுட்டே டைனிங் டேபிள் பக்கத்துல சாப்பிட வந்தார். இப்படி நேரம் நிமிர்ந்து பார்த்தாரு, அந்த மன்னரோட தாத்தாவோட புகைப்படம், அடுத்து அவங்க தாத்தாவோட அப்பா புகைப்படம், தாத்தாவோட தாத்தா புகைப்படம் இருந்தது. உடனே என்ன பண்ணார், அது யாருன்னு கேட்டார். இந்த மன்னர் பெருமையா இது எங்க தாத்தா பாட்டியா, அவருக்கு மேல பாட்டி பூட்டி அப்படின்லாம் சொன்னார். உடனே என்ன பண்ணாரு, எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ண முடியுமான்னார். என்னன்னு கேட்டாங்க. அந்த போட்டோ முதல்ல இருக்கார்ல உங்க தாத்தா, அவரோட போட்டோவை கொஞ்சம் இறக்க சொல்லுங்க. சரின்னு இறக்கி கொடுத்தாங்க. வேகமா அதை கீழே வச்சுட்டு ஆனானப்பட்ட விவேகானந்தர் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் சொல்றவர் அந்த போட்டோவை மிதிக்க போனார். என்ன பண்ண போனார், மிதிக்க போனார். உடனே பதறி அடிச்சுட்டு இந்த மன்னன், என்னங்க நீங்க பெரிய நீங்க ஆன்மீகவாதிங்கிறீங்க, சமயம் அது இதுங்கிறீங்க, உங்க நாட்டுல அப்படி கொண்டாடுறீங்க சாமியை, இப்படி போய் ஒருத்தர போட்டோ, அதுவும் நான் தெய்வமா மதிக்கக்கூடிய என்னோட தாத்தா போட்டோவை மிதிக்க போறீங்களே அப்படின்னு கேட்டார். தாத்தாவை மிதிக்க போறீங்களேன்னே கேட்டார். அப்போ சிரிச்சுட்டே விவேகானந்தர் சொன்னார், 4 சட்டம், அதுக்குள்ள ஒரு பேப்பர், அதுக்குள்ள ஒரு வடிவத்தில் உங்க தாத்தாவோட போட்டோ,
இந்த நிழல் படத்தையே உங்கள் தாத்தா என்று நீங்கள் நம்பும் பொழுது ஒரு கல்லுக்குள்ள நாங்க ஏன் சாமியை நம்ப கூடாது? சாமி இல்ல நாங்க ஏன் சொல்லணும்? எந்த கல் உளி போடும் போது எனக்கு வலிக்கல, எவ்வளவு வேணா என்ன உடைச்சி எடுத்து அழகா என்னுள் இருக்கும் உருவத்தை கொண்டு வான்னு சொல்லுதோ அது விக்கிரகமா மாறுது. எந்த கல் என்னால் வலி தாங்க முடியாதுன்னு கல்லு மாதிரி இருக்கோ அது படிக்கல்லாம் மாறுது. நாம வலிகளை தாங்க பழகிக்கிட்டா வாழ்க்கையில முன்னேறலாம். நாம போற இடம் மட்டும் உன்னதமாக இருக்கக்கூடாது, போற பாதையும் உயர்ந்ததாக இருக்கணும். உன்னதமா இருந்தா தான் நம்ம வாழ்க்கையில எல்லாத்துலயுமே ஜெயிக்க முடியும். இப்போ ஒரு மனுஷன் இருக்கான், 2 பேர், ஒரு மன்னர் வீட்டு வாசல்ல, அரண்மனை வாசல்ல 2 பேர் இருக்காங்க. இந்த பக்கம் இருக்கிறவன் 2 பேருமே பிச்சைக்காரர்கள் தான், பிச்சை எடுத்து தான் சாப்பிடுவாங்க. அந்த மன்னர் தினம் வெளியில வரும்போது ஒருத்தன் என்ன சொல்லுவான், இந்த வலது கை பக்கம் இருக்கிறவன் என்ன சொல்லுவான், மன்னர் வாழ்க வாழ்க அப்படிமா. மன்னர் உடனே கையில் இருக்கிற ஒரு தங்க காசை போடுவார். இந்த பக்கம் இருக்க என்ன சொல்லுவான், இடது கை பக்கம் இருக்கிறவன், இந்த மன்னரை நன்றாக வைத்திருக்கும் கடவுள் வாழ்கமா. அவனுக்கு உடனே ஏதாவது ஒரு சின்னதாக இருந்ததுன்னா ஒரு வெள்ளிக்காசு, இல்லைன்னா அதை விட கம்மியாக ஏதாவது ஒரு பித்தளை காசு இருந்தால் அதை போட்டுட்டு போயிடுவார். இது தினம் நடக்கும். இப்படியே நடந்துட்டு இருந்தது. ஒரு நாள் பார்த்தாரு, அவன் தினம் என்னை வாழ்த்துறான், தினம் தானே என்னை வாழ்த்துறான், இவன் தினம் கடவுள்ங்கிறான், கண்ணுக்கு தெரியாத கடவுளை இவனை காப்பாத்திட்டு இருக்காரு, அதனால இவனுக்கு இன்னும் அதிகமாக ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறார். அப்போ மந்திரி பார்க்குறார். அந்த காலத்தில் மந்திரிகள்லாம் மதியுக மந்திரியா இருந்தாங்க. சரியான நேரத்தில் இடிச்சுரைச்சு சரியான நேரத்தில் அவங்கள சரியான பாதையில் திருப்பக்கூடிய மந்திரிகள். அதனால அவர் என்ன சொன்னார், மன்னா அவசரப்படாதீங்க, 2 பேருக்கு ஒரு பரீட்சை வைக்கலாம். அதெல்லாம் வேண்டாம், எனக்கு இப்போ உடனடியாக அவனுக்கு நல்லது பண்ணணும். அப்படியா, சரி என்ன பண்ணலாங்கிறீங்க, ஒரு பெரிய பூசணிக்காய் கொண்டா, நான் தெரிஞ்சு பண்ணக்கூடாது, பெரிய பூசணிக்காய் கொண்டா, அது லைட்டாக உள்ளுக்குள்ளே அப்படி ஓப்பன் பண்ணி, எப்படி இந்த வாசலில் உடைக்கும் போது குங்குமம்லாம் உள்ளே போடுறாங்களோ அது மாதிரி ஒரு பெரிய தங்க காசு மாலை, இன்னைக்கு விற்கிற விலையில் எவ்வளோ இருக்கோ அப்படியே உள்ளே போட்டு அதை மூடி வச்சிரு. அதை ஒருத்தனுக்கு கொடுக்கலாம், இன்னொருத்தனுக்கு தங்க காசு மாலை போடாத பூசணிக்காயை கொடுத்துடலாம். சரியா, சரின்னு முடிவு செய்யப்பட்டது. அதே மாதிரி கொண்டு போனாங்க. வலது கை இருக்கிறவனுக்கு, அவன் தான் மன்னனை போற்றக்கூடியவன், அவன் கையில் தங்க காசு மாலை உள்ள பூசணிக்காயும் இவனிடம் தங்க காசு மாலை இல்லாத பூசணிக்காயும் கொடுக்கப்பட்டது. அன்னைக்கு வாழ்த்தனோன்னா பூசணிக்காய் கொடுத்துட்டு போயிட்டாங்க. 2 பேரும் பேசிக்கிறாங்க. வலது கை பக்கம் அவன் சொல்கிறான், தினம் என் பொண்டாட்டி இருக்கிறதுல காய்கறியில் சீப்பானது இந்த பூசணிக்காய் தான், தோட்டத்திலேயே முளைக்குது, இதைத்தான் தினம் சாம்பார் வைப்பா, இதை கொண்டு போய் கொடுத்தன்னா தினம் தங்க காசாவது கொண்டு வந்த, இன்னைக்கு பூசணிக்காய் ஏற்கனவே நம்ம தோட்டத்தில் நிறைய இருக்கேயா, பின்னாடி பக்கம் விளையுது, பந்தலோர முளைக்குது, இதையா கொண்டு வந்தேன்னு திட்டுவா அப்படின்னு. உடனே அவன் சிரிச்சுட்டே சொன்னான், அதுக்காக இங்கே தூக்கியா போட முடியும், அவர் எவ்வளோ பிரியமாக அந்த மன்னன் நமக்கு கொடுத்தாரு, மதிக்கணும்ல, ஒருத்தர் கொடுத்த பரிசை மதிக்கணும்ல, பெயக்கண்டும் நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுவர், எவ்வளோ பிரியமாக நமக்கு நல்லா கொடுத்தார், அதை எதுக்கு நீ உதாசீனம் பண்ணுற? இல்லை இல்லை, எனக்கு இந்த பூசணிக்காய் வேண்டாம், இப்போ என்ன பண்ணலாம்? உடனே அவன் சொன்னான், கவலைப்படாத, நேற்று மன்னன் கொடுத்த பித்தளை காசு எங்கிட்ட இருக்கு, ஒரு பித்தளை காசு, உனக்கு வேணா இதுக்கு விலையா அதை தர்றேன், நீ இப்போ உன் பொண்டாட்டிட்ட பருப்பு அரிசி வாங்கி கொடுத்து சந்தோஷமா இரு, எனக்கு இந்த பூசணிக்காயே போதும், எங்கள் பின்னாடி பக்கம் வேலி பக்கம் முளைக்கவும் இல்லை, இதை ஒரு 4-5 நாளைக்கு நாங்கள் சாம்பார் கூட்டு பொரியல் என்னென்ன வகை வகையாக உண்டோ பண்ணி சாப்பிட்டுக்கிறோம், எனக்கு இதை தூக்கி போட மனசு வரலன்னு சொன்னான். நடந்துருது. 2 நாள் கழித்து மன்னன், வெளியூர் போன மன்னன் அன்னைக்கு வர்றான். வந்தோடனே காசு மாலை கொடுத்தவன் எப்படி இருக்கான் நம்ம பார்க்கணுமேன்னு சொல்லிட்டு வாசலுக்கு வரான். அதே மாதிரி வழக்கம் போல் 2 பேரும் பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. இவர் வெளியில் வர்றார். வழக்கம் போல் இவன் மன்னன் வாழ்க, அவர் மன்னனை நன்றாக வைத்திருக்கும் கடவுள் வாழ்க சொல்கிறாங்க. அப்போது வேகமாக இவனை பார்த்தா இவன் அதே பிச்சைக்கார உடையில, அட பாவி, தங்க காசு மாலையே கொடுத்தேன், இவன் என்ன இன்னும் பிச்சைக்காரனாக இருக்கிறான், என்ன வாழ்த்து நானேன்னு கொடுத்தனே அப்படின்னு சொல்லி மந்திரியை கூப்பிட்றார். மந்திரி சிரிச்சுட்டே சொல்கிறார், என்ன நடந்ததுங்கிறத உங்களுக்கு எனக்கு புரிஞ்சிருச்சு, உங்களுக்கு புரிய வைக்க அவங்களையுமே உள்ளே கூப்பிட்டு கேட்கலான். 2 பேரையும் உள்ளே கூப்பிடுறாங்க, கேள்வி கேட்குறாங்க. அப்போ வலது கை பக்கம் இருக்கிறவன் சொல்கிறான், எனக்கு பூசணிக்காய் அழுத்து போச்சு, அதனால் நான் அதை வேண்டான்னு இவங்கிட்ட கொடுத்துட்டேன். அவன் சொல்கிறான், பூசணிக்காய் நீங்கள் பிரியமாக கொடுத்தது, ஒருத்தர் அன்போடு கொடுத்ததை எனக்கு அதை தூக்கி போட மனசில்லை, முதல்ல எனக்கு கொடுத்த பூசணிக்காயை 3 நாளாக சாப்பிட்டோம், எங்கள் வீட்டில் 4 பேர் இருக்கோம், 3 நாளாக சாப்பிட்டோம், இன்னொரு பூசணிக்காயை இன்னைக்கு தான் என் மனைவி அறுத்து எல்லாம் பண்ணுவா அப்படின்னு சொன்னான். இதை சொல்லவே வாசல்ல பார்த்தீங்கன்னா அவங்க மனைவி வேக வேகமாக ஓடி வர்றா. ஓடி வந்து சொல்றா, ஏங்கங்கிறா, வாசல்ல பார்த்தேன் உங்களை காணோம்,
உள்ளே போயிருக்கீங்கன்னு காவலாளி சொன்னார் அப்படின்னு உள்ள வர்றா. என்ன விஷயம் அப்படின்னா, இல்லைங்க இங்கே பாருங்க ஒரு தங்க காசு மாலை நீங்கள் கொண்டு வந்து கொடுத்த பூசணிக்காக்குள்ள இருந்தது. எவ்வளோ ஒரு நேர்மை பாருங்க. கிடைச்சவொன்னு அதை வீட்டில் ஒதுக்கி வைக்கல, பதுக்கி வைக்கல, எதுவும் பண்ணல. தூக்கிட்டு தன்னோட கணவன்கிட்ட இது எப்படி வந்ததுன்னு கேட்க வர்றா. அவன் அதை விட நேர்மையை அதை வாங்கி, ஏய் இது எனக்கு சொந்தம் இல்லை, அவங்கிட்ட இருந்து தான் இந்த பூசணிக்காய் வாங்கினேன், இது அவனுக்கு சொந்தம்னு சொல்லி அந்த காசு மாலையை அவன் கையில் கொடுக்குறான். ஆனால் அவன் என்ன பண்ணுறான், அதை வச்சுக்காம, ஏண்டா அவர் கொடுத்தது பூசணிக்காயா உள்ள காசு மாலையான்னு தெரியல, தெரிஞ்சாலும் நான் என்ன பண்ணியிருப்பேன்னு தெரியல, ஆனால் இன்னைக்கு உன் கையில் நான் அதை விற்று பித்தளை காசு வாங்கிட்டேன், உனக்கு தான் சொந்தங்கிறான். இப்படி 2 பேரும் பேச மன்னன் வியந்து போகிறான். அப்போ மதியுக மந்திரி சொல்கிறாரு, நீங்கள் என்னதான் ஒருத்தனுக்கு எடுத்து வச்சாலும் கொடுத்து வச்சாதான் கிடைக்கும். அதுதான் கடவுள். எவ்வளவுதான் நீங்க எடுத்து வச்சாலும் உங்களுக்குன்னு அதுல எழுதியிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு அது கிடைக்கும். நமக்கும் மேலே ஒருவனடா அவன் நாளும் தெரிந்த தலைவனடா. கடவுள்னு ஒருத்தர் இருக்காரான்னு கேட்டா எங்க பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்க, பூமி போயின்னா வானத்தை பாரு, மழை பெய்யுது, மேகம் கருக்குது, எல்லாம் நடக்குது, வெயில் அடிக்குது, மாறி மாறி பருவநிலை மாறுது. பூமி போயின்னா வானத்தை பார், சாமி போயின்னா சாணத்தை பார். சாணம்னா தெரியும் இல்லையா, மாடு போடக்கூடிய சாணி. அந்த சாணியை சும்மா வச்சிங்கன்னா 2 நாளில் புழு வந்துடும். ஆனால் பிள்ளையாரா பிடிச்சி வச்சிங்கன்னா ஒரு புழு கூட அதில் வராது. அதுதான் சாமி. சரி, அப்போ சாமி தான் இருக்குல்ல, சாமியை கும்பிட்டா போதுமா? நான் பரீட்சைக்கு படிக்க வேண்டாமா? நான் எழுத வேண்டாமா? நீங்கள் தானே சாமி கும்பிட சொன்னீங்க. பண்பாட்டு பயிற்சி முகாமில் சொல்லி கொடுத்தீங்கல்ல, சாமின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார், அவர் நினைச்சாதான் நடக்கும்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ அப்போ அவர் வந்து எனக்கு எக்ஸாம் எழுதட்டும். செய்வாரா சாமி? செய்வாரா? நீங்கள் படிக்கணுமா வேணாமா? தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தான் தரும். அதுவும் முழுசா எல்லாம் கொடுக்காது. நீங்கள் என்ன செஞ்சீங்களோ அதுக்குள்ள அளவு தான் கொடுக்கும். ஆனாலும் உங்களுடைய முயற்சி அதில் வேணும். சாமிங்கிறவர் என்ன பண்ணுவார்னு தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு துணை இருப்பார். இப்போ 2 பேர், ஒருத்தன் 2 பேரும் குற்றம் செஞ்சிருக்காங்க. ஒருத்தன், அதாவது குற்றம்னா அறியாமல் செய்த தவறு ஒன்று, அறிந்து செய்த தவறு ஒன்று. அறிந்து செய்தவன் என்ன சொல்றான், யார் பார்த்துட்டு இருக்கிறா, நான் செஞ்ச தப்பு யாருக்கு தெரியும்? யாருக்கும் தெரியாது, திருட்டுத்தனமா நான் பண்ணியிருக்கேன், ஒரு ஆளுக்கு தெரியாது, இப்ப நானே சொன்னாதான் தெரியுங்கிறான். கிடையாதுங்க. நீங்க செய்யற ஒவ்வொரு செயலையும் எழுதும் இன்னம்பர் கணக்கு ஈசன். நீங்க தொழுது தூமலர் தூவி தொழுதாலும், அழுது காமுற்ற அரற்றினாலும், பொழுது போக்கினாலும், வெட்டியா பொழுத போக்கினாலும் எழுதும் இன்னம்பர் கணக்கு ஈசன். ஒவ்வொன்றும் அங்கே ரெக்கார்ட் ஆகுது. இன்னொருத்தன் சொன்னான், நான் 10 தப்பு பண்ணியிருக்கேன், 5 நல்லது பண்ணியிருக்கேன், எனக்கு கணக்கு தெரியும், 10 - 5 மிச்சம் 5 தானே. கிடையவே கிடையாது. 10க்கு உண்டான நல்லதை நீங்கள் அனுபவிக்கலாம், 5க்கு உண்டான கெடுதலை நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும். நரகம்னா என்னன்னு கொஞ்சமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் நல்லா சொல்கிறேன், கேட்டுக்கோங்க, தப்பே பண்ண மாட்டீங்க. பெரிய சட்டி, வடை சட்டி பார்த்துருக்கீங்க இல்லையா, அதை போல் பெரிய சட்டி, அதில் காய் போட மாட்டாங்க, கடுகு உளுந்து போட மாட்டாங்க. தப்பு பண்ணாங்க யாரோ அவங்கள போட்டு வறுப்பாங்க. பயப்படுறதுக்கு இதை நான் சொல்லலை. நெருப்பு தூண் இருக்கும், அதை கட்டி பிடிக்க சொல்லுவாங்க. தவறுகள் செய்தால், அடுத்தவர் பொருளுக்கு ஆசைப்பட்டால், பெரியவர்களை மதிக்காமல் நடந்தால், பெரியவங்களை மதிக்கணுங்கிறது எவ்வளோ நல்ல குணங்கிறது இன்னும் நிறைய பேர் புரிஞ்சுக்கல. தலைவலி தான், அதை எவ்வளோ அழகா சொல்லியிருக்கலாம். மருத்துவரை மருத்துவர்னு கூப்பிட்டு அவருக்கு இருக்கிற தலைவலியை தீர்க்க வந்தவர் அவர். மருத்துவர்கள் யார் தெரியுமா? தெய்வங்களுக்கு சமம். தெய்வங்களுக்கு சமம். அவங்க நம்ம உயிரை காப்பாத்தி கொடுக்கறாங்க. மற்றவங்களை நான் எப்பவுமே ஆசிரியர் தொழிலுக்கு ரொம்ப சலாம் போடுவேன். ஏன்னா 1-2 குழந்தைகள், நாங்கள் பெற்ற 1-2 குழந்தைகளையே கல்வி கற்றுக் கொடுத்து வீட்லேயே வச்சுக்க நம்மளால முடியாம ஒன்று ஹாஸ்டல்ல விடுறோம், ஊட்டி வளர்க்க வேண்டிய பிள்ளைய ஊட்டிலையும் கொடைக்கானல்லையும் விடுறோம். நம்ம அப்படி பண்றோம். இல்லை நம்மளால சொல்லி கொடுக்க முடியாம டியூஷன் அனுப்புறோம். இப்படி நிறைய பண்றோம். என்ன கேட்டா பிள்ளைகள் மட்டும் இல்லை, பெற்றோர்களும் இந்த பயிற்சி முகாமில் கண்டிப்பாக கலந்துக்கணும்.
ஒரு தாயோ ஒரு தகப்பனோ தன் வீட்டிற்கு வரும் உறவினருக்கு நீர் கொடுக்க வேண்டும் என்பதை பழக்கணுமா வேணாமா? அவங்க தான் சொல்லி கொடுக்கணும். குழந்தை உள்ள இருந்தா அவங்க தான் கூப்பிடணும். கூப்பிட்டு பெரியப்பா வந்திருக்கார், ஒரு வணக்கம் சொல்லு, அவங்களோட பேசு, உன்னை பத்தி விசாரிக்கிறாங்க, படிப்பு என்னன்னு கேட்குறாங்க, உட்கார்ந்து அவங்கள்ட்ட 5 நிமிஷம் பேசு. நாம தான் சொல்லி கொடுக்கணும். ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம், ஒரு மாடலா இருக்க வேண்டிய, முன்மாதிரியா இருக்க வேண்டிய நம்ம என்ன பண்றோம், நமக்கு அப்பா வீட்டு சைடு இருக்கிறவங்களை பிடிக்கலன்னா, நம்ம கணவரோட அண்ணன் வந்தா நம்ம வேகமா என்ன சொல்லுவோம், பெரியப்பா வந்துட்டான், என்னத்தடா வாங்கிட்டு போலான்னு வந்துட்டான் சொல்றமா இல்லையா? அந்த தவறை நாம் செய்யும் பொழுது அப்ப என்ன நினைப்பாங்க, ஓ பெரியப்பானா வாங்கக்கூடியவர் தான் அப்படிங்கிற எண்ணம் அந்த குழந்தை மனசுல வரும். அதை போல ஒரு டேபிள் 2 வயசு குழந்தை இடிச்சுக்கிச்சு, உடனே ஓடி வந்து தாய் அதை சமாதானப்படுத்துவா. அஜிஜோ தங்கம் இடிச்சிட்டியா? 2வது செயல் அவ என்ன செய்வான்னா, அந்த டேபிள் முனைய 2 அடி அடிப்பா. எதுக்கு அடிக்கிறா? தங்கம் உன்னோட இடிச்சிச்சாடா, 2 அடி கொடுக்கலாமா? உடனே அந்த குழந்தை அழுகையை நிறுத்திடும். அந்த பிஞ்சு நெஞ்சில ஒரு நஞ்ச விதைக்கிறீங்க. என்ன சொல்லி கொடுக்குறீங்க? உனக்கு யாரேனும் துன்பம் செய்தால் பதிலுக்கு அவர்களுக்கு நீ துன்பம் செய்தால் உன்னுடைய துன்பம் போயிடும். அந்த குழந்தை மனசுல அப்படித்தானே பதியும். ஏன் நீங்க அதை 2 தட்டு தட்டுறீங்க? அதை விட்டுட்டு குழந்தை கையை பிடிச்சி எழுந்துடா தங்கம், யார் இடிச்சா என்ன, யார் வழியில வந்தா என்ன, நாம ஜெயிக்கிறத ஜெயிக்க போறோம், நம்ம நல்லா நடக்க முடியும், நாம எந்த தடை வந்தாலும் அதை மீறி வருவோன்னு ஒரு தன்னம்பிக்கையை ஊட்டினால் அந்த குழந்தை நல்ல முறையில் வளருமா வளராதா? இது ஒரு தாய் தந்தையருக்கு மட்டுமல்ல, ஒரு ஆசிரியருக்கான கடமையும் கூட. A good teacher tells, a better teacher என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அடுத்து பெஸ்ட் டீச்சர் என்ன பண்ணுவாங்க, இன்னும் நல்லா அவங்கள உணர்ற மாதிரி செய்வாங்க. அதை விட ரொம்ப ஹையா என்ன பண்ணணும்னா அவங்கள மோட்டிவேட் பண்ணணும். ஒரு மீன் துண்டு அவனுக்கு கொடுக்காத, ஒரு மீன் வலைய கொடு. ஏன்னா மீன் துண்டு இன்னைய பசியை தான் போக்கும். ஆனா மீன் வலை கொடுத்தீங்கன்னா அவன் வாழ்நாள் பூரா ஒரு தொழிலை கற்றுக்கொண்டு அதன் மூலமா அவன் பிழைக்க முடியும். எப்பவுமே உங்களுக்கெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, தினம் வெளியில போறீங்க, பல பேரை சந்திக்கிறீங்க. நான் பெரியவங்களை சொல்லல, குழந்தைங்களால உங்களை சொல்றேன். வகுப்பறைக்கு போறீங்க, அன்னைக்கு ஏதேனும் சம்பவம் நடக்கலாம், டீச்சர் சொல்லலாம், இல்ல ஸ்டூடெண்ட்ஸ் நடத்தலாம், ஏதோ ஒரு சம்பவம் தினமும் அங்கங்கே நிகழ்ந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொன்றிலும் ஒரு பாடம் நமக்கு இருந்து கொண்டே இருக்கும். அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று எப்பொழுதும் எங்கும் இருக்கும், இல்லைன்னு மறுக்கவே முடியாது. அனுபவம் என்பது சிறந்த பாடம். ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கட்டி கொடுத்த சோறும் கற்றுக் கொடுத்த கல்வியும் கடைசி வரைக்கும் வராதுன்னு சொல்லுவாங்க. அது எவ்வளவு பெரிய உண்மை தெரியுமா? நீங்க எல்லாம் படிக்கிறீங்க 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 படிக்கிறீங்க, டிகிரி வாங்குறீங்க, அப்புறம் மேல் படிப்புக்கு போறீங்க, அப்புறம் திருமணம் ஆகுது, அப்புறம் நல்ல ஒரு வேலைக்கு போறீங்க, நல்லா சம்பாதிக்கிறீங்க, எல்லாம் பண்றீங்க. ஆனா எல்லாத்துக்கும் மேல நீங்க முக்கியமா தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்ன? கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாலறிவன் நற்றால் தொழார் எனின். இந்த வாலறிவன் என்ற சொல் தான் அதுல ரொம்ப முக்கியம். வாலறிவன் என்பவன் யார்? திருவள்ளுவர் ரொம்ப நடுநிலைமை. அதனால எந்த சாமியும் குறிப்பிட்டு அவர் சொல்லல, இந்த மதமா அந்த மதமா எதுவும் சொல்லல, பொதுவா சொல்லியிருக்கார் வாலறிவன். அப்படின்னா அவன் யாரு? இப்போ நீங்க ஒரு மருத்துவ படிப்பு படிச்சீங்கன்னா மருத்துவர் ஆகலாம், அதே ஒரு பொறியாளர் படிப்பு படிச்சீங்கன்னா பொறியாளர் ஆகலாம், இல்லைன்னா ஒரு ஐடியில போயிடலாம். ஏதோ ஒண்ணு, நீங்க படித்த வேலைக்கான சம்பளமும் சரி, அதற்கான பணியும் சரி உங்களுக்கு கிடைக்கலாம். ஆனா இந்த வாலறிவன்கிற பட்டத்தை எந்த இதுல போய் வாங்குவீங்க? எந்த யூனிவர்சிட்டி உங்களுக்கு கொடுக்கும்? எங்க போய் இதை வாங்க முடியும்? என்ன பண்ணா இது கிடைக்கும்? வாலறிவன் தான் ஹையஸ்ட் நமக்கு தெரியுது, அதை எப்படி வாங்குறது, என்ன செய்யறது? அன்பு சிவம் இரண்டென்பர் அறிவிலர், அன்பே சிவமாவது ஆறும் அறிகிலர், அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. அவங்க சொன்னாங்க செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணுங்கன்னு. செல்ஃப் அனாலிசிஸ்க்கு என்ன தெரியுமா பண்ணணும்? முக்கியமா நம்மளை பத்தி நமக்கு தெரிஞ்ச அளவு வேற யாருக்கா தெரியுமா? இன்க்ளூடிங் அவர் ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப். என்னோட கணவருக்கு என்னை பத்தி முழுசா தெரியுமா? கல்யாணம் ஆனனால இவ எப்படி என்னங்கிற குணங்கள் தெரிஞ்சிருக்கலாம், ஆனா முழுமையா 100% தெரியுமா? தெரியாது. ஹேமாக்காக்கு கண்டிப்பா டாக்டர் எம்எஸ் பத்தி முழுசா தெரியாது.
இது சொந்த கதை சோக கதை அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. செம்மையா. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். நம்ம பில் கிளின்டன் போனாராம் கார்ல போகும்போது அவங்க மனைவியும் கூட வந்தாங்க. ஒரு பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போடுறதுக்காக கார் நிறுத்தப்பட்டது. அப்போ பில் கிளின்டனோட மனைவி பெட்ரோல் பங்கை பார்த்தவங்க வேகமா கீழே இறங்கி போனாங்களாம். பார்த்துட்டே இருந்தாராம் பில் கிளின்டன் என்ன பண்றான்னு. அங்க பார்த்தா நல்ல சிவப்பா அழகா, இவரை விட அழகா, இவரை விட இளமையா, அப்படி ஒரு ஹேண்ட்ஸம்மா ஒரு பையன் பெட்ரோல் போட்டுட்டு இருந்தான். அவங்கிட்ட போனாங்க, அவங்கிட்ட நல்லா பேசினாங்க. அவங்க மனைவி சிரிச்சு பேசிட்டு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துட்டாங்க. இவருக்கு கொஞ்சம் உறுத்தலாக இருந்தது. அப்படியே கார் போக போக மெதுவாக சொன்னார், யாரோட பேசின மாதிரி இருந்துச்சு. ஆமாங்க, என்னோட கல்லூரி தோழன். ஓ அப்படியா, ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கான்ல. ஆமாங்க, அவன் படிக்கும்போதுலேருந்தே ஸ்மார்ட் தான். அழகில் இல்லை, அறிவுலையும் அவன் ஸ்மார்ட்டு தான். ஓ, நீங்கள் 2 பேரும் ஒரே கிளாஸ்மேட்டோ? ஆமாம், 2 பேரும் ஒரே வகுப்பு, சொல்லப்போனால் பக்கம் பக்கம் உட்காண்டிருப்போம். அப்படியா, என்ன பண்ணுறது, வாழ்க்கையில் விதி விளையாடிடுச்சு. என்ன, அவனை கல்யாணம் பண்ணியிருந்தா பாவம், பெட்ரோல் பங்க்கில் அவன் பெட்ரோல் போடுவான், நீ இப்படி இருப்ப. அதை நினச்சேன், கொஞ்சம் வருத்தமாக இருக்கு அப்படின்னார், கொஞ்சம் நக்கலோட நையாண்டியோட. அப்போ அவள் சிரிச்சுட்டே சொன்னான், தப்பு கணக்கு போடாதீங்க. சப்போஸ் ஒருவேளை நான் அவனை திருமணம் செய்திருந்தால் அவன்தான் இந்த அமெரிக்க நாட்டின் அதிபராக இருந்திருப்பான். ஒரு பெண் நினைச்சா ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். ஆனா ஒவ்வொரு பெண்ணுமே தீமைகளைத்தான் அழிக்கிறாள், நன்மைகளைத்தான் ஆக்குகிறாள். அப்பா அம்மா இருப்பாங்க, அதாவது வீட்டில் எடுத்துக்கோங்க, சூடா இருந்தா அப்பா சாப்பிடுவார், சுவையா இருந்தா அண்ணன் சாப்பிடுவான், அதிகமா இருந்தா அக்கா சாப்பிடுவா, தரமா இருந்தா தம்பி சாப்பிடுவான், மிச்சம் இருந்தா தான் தாய் சாப்பிடுவான். எந்த ஹோட்டலுக்கு, எங்க உணவு விடுதி நீங்க எங்க போனீங்கன்னாலும் அம்மாக்களை பாருங்க, எல்லாரும் ஆர்டர் பண்ணுவாங்க, அம்மா பேசாம இருப்பா. அப்பா கேட்பார், ஏய் வாயில் என்ன கொழுக்கட்டையா, கேட்க வேண்டியதானே என்ன வேணும்னு. அம்மா தெளிவா சொல்லுவா, ஏங்க பிள்ளைங்க 2 சின்ன பிள்ளைங்க, அதுங்க வாங்கும், அதுதான் ஆசைப்பட்டு கேட்கும், மிச்சமாயிரும், எதுக்கு வேஸ்ட் பண்ணும், அதுங்க மீதி வச்சு அதை நான் சாப்பிட்றேன்பா. ஆனா தனக்காக தனியா விருப்பமா எதுவுமே அவ கேட்டதா சரித்திரமே இருக்காது. எந்த தாயும் எடுத்து வைத்துக் கொண்டதாக சரித்திரமே இல்லை. கண்ணே உன்னை தூக்கி வைத்திருந்தால் கை வலிக்கிறது, இறக்கி விட்டால் மனம் வலிக்கிறது. அதான் ஒரு தாய். மழை பெய்து, அம்மா வெளியில போன பையனை ஓடி வர்றா, பையன் வர்றா, அம்மா ஓடி போய் ஒரு துண்டு எடுத்துட்டு வந்து துடைக்கிறாங்க. அப்ப அப்பா சொல்றார், டே அறிவு கட்டவனே, மழை வருதுல்ல, ஏன்டா வெளியில போய் விளையாட போற அப்படின்னு. அண்ணன் என்ன இருந்தாலும் அண்ணன் இல்லையா, அந்த கெத்தில் அவன் சொன்னான், ஏய் போறதுதான் போற, கொடை எடுத்துட்டு போக மாட்டியா, இவனை தாங்கிறதுக்கு 4 பேர் வேற அப்படின்னு அவன் கடுப்புல சொல்றான். அக்கா காரி சொல்றான், நாளைக்கு சளி பிடிச்சா நான் தாண்டா டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனோம், உன்னைய வேண்டா இப்படி போக சொன்னான் அப்படின்னு ஆளாளுக்கு திட்டுறாங்க. அப்ப அம்மா என்ன தெரியுமா சொல்றா, அதாங்க அம்மா, பாழா போன மழை என் பையன் வெளியில போகும்போதா வரணும். ஒரு தாயால் தன்னுடைய மகனுக்கு எந்த ஒரு தீங்கு வருதுன்னா தாங்கிக்கவே முடியாது, அதாங்க தாய். அதை போலதான் தந்தையும். எத்தனையோ இன்னைக்கு தந்தையை பற்றிய சிறப்பு படங்களும் சரி பாடல்களும் சரி வந்துருச்சு. ஆனந்த யாழை மீட்ட சொல்றாங்க. தந்தை வெளியிலே சொல்லாம எத்தனையோ பாரங்களை சுமக்கிறார். தான் பார்க்காத உலகத்தை கூட தன் குழந்தை பார்க்கணும், தோல் மேல வச்சு இந்த உலகத்தை காமிக்கிறார். சோ தாய் தந்தை 2 பேரையும் நம்ம மீறவே முடியாது. நாங்க உங்களை முதியோர் இல்லத்துல விடுறீங்களா விடலையா அதெல்லாம் கூட கேள்வி கேட்கல. அட்லீஸ்ட் நீங்க இப்ப செய்யக்கூடியது உங்களுக்கான வேலைகளை அவர்களுக்கு தொந்தரவு கொடுக்காமல் நீங்களே செய்து கொள்ள முடியுமா முடியாதா? காலையில பின்னல், பெரிய கூந்தல்லாம் இன்னைக்கு காணோம், சௌரிதான் சௌரியத்துக்கு இருக்குது. ரொம்ப பெரிய கூந்தல்கள் இல்லை, பின்றதுங்கிறது ஒரு கைவந்த கலை. அந்த பின்னலை நம்ம கத்துக்கலாம் பெண்கள். ஆண்கள் உங்களோட புத்தகம் அது இது எங்க இருக்கோ எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன உதவி, ஒரு நாளாவது ஒருத்தராவது உங்க அப்பா அம்மா கிட்ட அம்மா சாப்பிட்டியா கேட்டிருக்கீங்களா? காலையில அத்தனை பரபரப்போட ஒரு தசாவதானியா இல்ல ஒரு சதாவதானியா அந்த அம்மா அத்தனை வேலை பார்க்குறாங்களே, சாயந்தரம் வீட்டுக்கு வந்த உடனே என்னைக்காவது ஒருத்தர் 1 டம்ளர் தண்ணி அம்மாவுக்கு விற்குனா எடுத்துட்டு வந்து கொடுப்பீங்களா? கை தூக்குறாங்க. கொஞ்சம் பேர் கொடுக்கலாங்கிற நல்ல முடிவில் இருக்கீங்க. எல்லாருமே கை தூக்குற அளவுக்கு பெற்றவர்களுக்கு செய்யணும். அவங்க பிரதிபலன் எதிர்பார்க்கல. அம்மாட்ட போய் நீங்க சொல்லணும், அம்மா சாப்பிட்டியா,
என்னம்மா வேணும், உனக்கு ஏதாச்சும் வேணுமா, நான் கடைக்கு போகிறேன் வாங்கிட்டு வந்துறேன். எத்தனை குழந்தை மதித்து பேசுகிறீங்க? இல்லை. பண்புங்கிறது என்னங்க? ஒரு நிலம் பண்பட்டாதான் அதில் ஒரு நல்லது முளைக்கும். இப்போ பாருங்க, 3 பசங்க போனாங்க. ஒரு பையன், அது நல்ல சேறு நிறைஞ்ச ஒரு வீதி, அந்த வீதி வழியாக 3 பசங்க போனாங்க. ஒருத்தன் மாம்பழம் சாப்பிட்டான். நல்ல மாம்பழத்தை சப்பி சாப்பிட்டு கொட்டையை தூக்கி வீசினான், அந்த சேத்துக்குள்ளே போய் விழுந்துருச்சு. இன்னொரு பையன், அவன் ரொம்ப குறும்புக்கார பையன், கீழே கிடந்த ஒரு கல்லை தூக்கி அந்த சேத்துக்குள்ளே வீசினான். இன்னொரு பையன் வாழைப்பழம் சாப்பிட்டான், அந்த தோலை தூக்கி அந்த சேத்துக்குள்ளே போட்டான். இப்போ 3 பொருள் அந்த சேத்துக்குள்ளே போயிருக்கு. 3 பொருள் போயிருக்கு. என்னென்ன? ஒரு மாங்கொட்டை, ஒரு கல், ஒரு வாழைப்பழ தோல், எல்லாம் போயிருக்கு. அத்தனையும் போயிருக்கு. எனக்கு சீட்டு வந்திருக்கு. வாழைப்பழத்தோல் 3மே போயிருக்கு. இப்போ அந்த வாழைப்பழத்தோல் என்ன ஆகும்? மண்ணோட மண்ணா மக்கி அதோட சாந்துரும், அழுகி உள்ள போய் காணாம போயிடும். கல் என்ன ஆகும்? அப்படியே தன்னோட இயல்பை என்னைக்குமே கல்லு மாதிரி நிக்கிறியேமோ, மரம் மாதிரி நிக்கிறோமோ. அந்த மரம் கூட நிழல் கொடுக்கும், ஆனா மரம் மாதிரி நிக்கிற நாம எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டோம். அந்த கல் என்ன பண்ணும்? அப்படியே இருக்கும், தன்னுடைய இயல்பை மாற்றிக்கொள்ளாமல் அப்படியே இருக்கும். ஆனால் உள்ளே விழுந்த மாங்கொட்டை அந்த சேற்றையும் சகதியும் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி ஒரு விருட்சமாக, மாமரமாக, அனைவருக்கும் இனிக்கக்கூடிய மாங்கனிகளை கொடுக்கக்கூடிய ஒரு வளர்ச்சியை கொண்டு வருதுன்னா, என்ன வாய்ப்பு கிடைக்குதோ அதை பயன்படுத்தி வாழ்க்கையில் நம்ம முன்னேறணுமா, முன்னேறக்கூடாதா? அதை நம்மளை பண்படுத்திக்கணுமா, பண்படுத்திக்க கூடாதா? எத்தனை விஷயங்கள் இருக்கு நம்மளை சுத்தி. பெரியாரை துணை கோடல். அறிவுங்கிறது, அறிவுரைங்கிறது எப்படி தெரியுமாங்க? விளக்கெண்ண மாதிரி. குடிப்பது சுலபம், குடிப்பது கடினம். நான் விளக்கெண்ணை உங்களுக்கு கொடுத்துடலாம், ஆனால் அது உங்க உடம்புக்கு நல்லது, அதனால தான் கொடுக்குறோம். அட்வைஸுங்கிறது இன்னைக்கு உங்களுக்கு கசப்பா தெரியலாம், பின்னால இன்னைக்கும் நான் நினைக்கிறேன், எங்க அப்பா அப்படி சொன்னாரு, எங்க அம்மா இப்படி சொன்னாங்களே. இன்னைக்கும் என்னோட கணக்கு டீச்சரை நான் விரும்புகிறேன். முதல்ல ஆரம்பத்தில் அவங்ககிட்ட சொன்னேன், எனக்கு கணக்கு சொல்லி கொடுத்தப்போ எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கும், 1ஆம் வகுப்புன்னு நினைக்கிறேன். அப்போது அங்கே கடலூர் திருப்பாதிரி புலியூரில் தான் படித்தேன் முதல்ல, சென்ட் மேரி ஸ்கூல். அங்கே அவங்க சொல்கிறாங்க, 12ல் 18, அதாவது ஒரு 125ல் ஒரு 28 போகணுன்னா 5க்கு 8 போகாது, 2லேருந்து 1 கடன் வாங்குங்கிறாங்க. என்னோட முதல் கேள்வி, எங்கள் அப்பா கடன்லாம் வாங்கக்கூடாது சொல்லியிருக்காங்க, நான் கடன் வாங்க மாட்டேன். சின்ன குழந்தையில நான் சொன்ன பதில். அப்போ அவங்க சொல்கிறாங்க, இது கணக்கு, வாழ்க்கை கணக்கு இல்லை, கணக்கு, இதில் கடன் வாங்கி தான் நம்ம பண்ணணும்னு சொல்லித்தராங்க. அன்னைக்கு அவங்க சொல்லி கொடுத்த கணக்கு என்னுடைய அறிவை நேர்படுத்தியது. அதன் பின்பு வந்த ஆசிரியர்கள் ஒவ்வொரு வழியிலும் எனக்கு கிடந்த முட்களை எல்லாம் எடுத்து 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 என்னை செம்மைப்படுத்தி இன்னைக்கு மேடையில் ஏறி அடுத்தவங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ற அளவுக்கு இருக்கோம்னா, நாங்கள்லாம் கீழ்ப்படிந்தோம், சொன்னதை கேட்டோம். நீங்க என்னைக்கும் கிளிப்புள்ளையா இருங்க, சொன்னதை கேட்கிற கிளிப்புள்ளையா இருங்க. அப்பதான் பார்க்கவும் அழகா இருப்பீங்க, பறக்கையிலையும் அழகா இருப்பீங்க, பேசையிலையும் அழகா இருப்பீங்க. எதுவுமே உங்களுக்கு நல்லா இருக்கணும்னா நீங்க சொல்றபடி கேளுங்க. இறைவன் என்றொருவன் இருக்கிறான், வாளறிவன் என்றால் முற்றும் உணர்ந்தவன், அவன் இருக்கான், நமக்கு பார்த்துக்குவான். நான் ஏற்கனவே சொன்ன அந்த ஒரு வினாடி கதையை சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். 2 பேர் இருக்காங்க, 2 பேரும் தவறு புரிந்தவங்க, 2 பேருக்கும் தண்டனை கொடுக்கணும். ஒருத்தன் சாமியே இல்லைன்னு சொல்றவன், ஒருத்தன் சாமியை தினம் வணங்குபவன். சாமி பார்த்தாரு, ஐயையோ இவனும் தப்பு பண்ணிட்டான், இவனும் தப்பு பண்ணிட்டான், தண்டனை கொடுக்கணும். அன்னைக்கு விதி என்ன சொல்லுது? 2 பேர் தலையிலையும் இரும்பு விழணும்னு சொல்லுது. அவங்களோட விதி அன்னைக்கு தலையெழுத்து, 2 பேர் தலையிலையும் இரும்பு விழணும். விதியை மதியால் வெல்லலாம்னு உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க, கிடையவே கிடையாது. விதியை மதியால் வென்றாலும் அந்த விதி வழிதான் போகும். என்ன நடக்கணுமோ அது வழிதான் நம்மளை அந்த மதி கூட்டிட்டு போகும். அதுதான் உண்மை. அந்த 2 பேர் தலையிலையும் விழ வேண்டிய இரும்பு தினமும் இறைவனை நம்பி, கடவுளை நம்பினோர்க்கு கவலையே கிடையாது. அதனால அவனுக்கு தலையில இரும்பு விழுந்துருச்சு, நல்லா இருக்கான். இவனுக்கும் தலையில இரும்பு விழுந்தது, ஆனா இவனை ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டாங்க. இவனுக்கு விழுந்தது கடப்பாறை, அதுவும் இரும்பு தான். இவனுக்கு விழுந்தது குண்டூசி, அதுவும் இரும்பு தான். செய்ய வேண்டிய நேரத்தில் செய்ய வேண்டியதை சாமி செய்வார். நீங்க காட்டுக்கு போய் தவம் இருக்க வேண்டாம், நீங்க வீட்டில இருந்து பூஜை புனஸ்காரம் பண்ண வேண்டாம். பிற உயிரையும் தம் உயிர் போல் நேசி, அந்த அன்பு செலுத்து, அதுல இறைவன் இருப்பான்.
உன்னுடைய வேலையை அவன் செய்வான், எடுத்து சுமப்பான் தன்னைன்னு சித்தாந்தம் சொல்லுது. நீ அவனுக்கான வேலைகளை, அதாவது அடுத்தவங்களுக்கான வேலையை, ஒரு நல்லது பண்ணி கொடுக்கலாம், ஒரு உதவி செய்யலாம், ரோட கிராஸ் பண்ண முடியாத ஒரு பெரியவரை கையை பிடிச்சு கூட்டிட்டு போகலாம், கண் தெரிய ஏதோ ஒரு உதவி அப்பாவுக்கு பண்ணலாம், அம்மாவுக்கு பண்ணலாம், அடுத்த வீட்டுக்கு பண்ணலாம். ஆண்டி என்னாலலாம் கடைக்கு போக முடியாதுன்னு அடுத்த வீட்டில் சொல்லவே வேண்டாம். முடியுதோ முடியல ஓடி போய் வாங்கிட்டு வந்து கொடுங்க. நம்மளால முடிந்த உதவிகளை செய்து பாருங்கள். அதை போல கிடைத்ததை பகிர்ந்து உண்டு பாருங்கள். என்ன கிடைக்குதோ பாதி கொடுக்கலாம். நமக்கு அத்தனையும் வேணுங்கிறது இல்லை. எது செய்தாலும் நன்மையாக முடியக்கூடியதாக செய்தால் எப்பொழுதும் இறைவன் உங்களுக்கு துணை இருப்பான். அந்த இறைவனை நம்பினால் உங்கள் வாழ்க்கை வளம் பெறும், சிறக்கும். பண்பு படுத்தி பயிற்சி கற்று வாழ்க்கையில் அதன்படி நடக்க வேண்டி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஆன்மீக பேச்சாளர் அவர்களுக்கு. இப்பொழுது நிறைய பேர் எங்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க. குலுக்கல் முறையில் பரிசு. அக்கா ஒரு கேள்வி கேள்வி பதில் நிகழ்ச்சி. இந்த நாகேஷ் டைப்ல சொன்னா எனக்கு கேட்கத்தான் தெரியும். பரவாயில்ல, எனக்கு பதில் சொல்லவும் தெரியும். கொஞ்சம் கஷ்டமான கேள்வி கேட்க சொல்லி MS சொல்லியிருக்கார். அதனால சிரஞ்சீவினா என்னைக்கும் உயிரோட நல்லபடியா இருக்கிறவங்க அர்த்தம். சிரஞ்சீவியா இருன்னு வாழ்த்துவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்க. அது மொத்தம் எத்தனை சிரஞ்சீவினா 7 பேர். அட்லீஸ்ட் ஒரு 3 பேர் பேராது யாராவது சொன்னீங்கன்னா ஓகே. யார் வேணா சொல்லலாம், இன்க்ளூடிங் ஆசிரியர். நீங்க மேடல் நிக்கிறீங்க என் கூட, அதனால கிடையாது. கூட சொல்றாங்க அங்க நீங்க பாருங்க, நம்ம ரோட்டரி தலைவர் சொல்றார் சிரஞ்சீவி, சிரஞ்சீவி பையன், அவங்க பேர அவங்களோட இது பேரு தான் சிரஞ்சீவி. அக்கா சொல்றாங்க. சொல்லுப்பா. ஹனுமார், அஸ்வத்தாமன், பரசுராமர். வெரி குட், கை தட்டுங்க. மொத்தம் 7 பேர். இன்னும் தெரியுமா? தெரியாது. நல்ல வேலை 3 கேட்ட, நான் பாட்டு 4 கேட்ட அவ மாட்டிருப்பா. ஆதர்ஷ் வித்யாலயா. ஆதர்ஷ் வித்யாலயா பள்ளி. வெரி குட். வா, 7 பேர். யார் யாருன்னு நான் சொல்றேன். முதல்ல ஆ வரிசையில் ஆரம்பிச்சுக்கலாம். அனுமன், சீத்தை அவனை சிரஞ்சீவியாருன்னு சொன்னாங்க. அனுமன் 1. அஸ்வத்தாமா, யானை தான் இறந்துச்சு, இவர் இறக்கல. அஸ்வத்தாமா 2. 3வது நீ யாருடா சொன்ன? 3வது தங்கம் பரசுராமர். பரசுராமர் அவர் சிரஞ்சீவி பட்டம் பெற்றவர். 4வது மார்க்கண்டேயன். 5வது விபீஷ்ணன். 6வது வியாசர். 7வது மகாபலி சக்கரவர்த்தி. 7 பேரோ சிரஞ்சீவி பட்டம் பெற்றவர். ஓகே, இந்த கேள்வி ஓகே. அடுத்து ஒரு கேள்வி, அதுவும் டஃப் தான் சொன்னீங்க. அதாவது இப்போ கிறிஸ்துவ மதம் பார்த்தீங்கன்னா இறந்த உடனே புதைப்பாங்க பெட்டியில் வச்சு. நம்ம மதங்களில், இந்து மதத்தில் பார்த்தீங்கன்னா எரிப்பாங்க. இந்த நான் சொல்லக்கூடிய ஒரு மதத்தில் இறந்தால், பெரியவங்க சொல்ல வேண்டாம், இறந்தால் அந்த இறந்த உடல்களை மலை மீது கொண்டு போய் வைத்து விடுவார்கள். ஒரு மவுண்டன் மேலே கொண்டே வச்சிடுவாங்க. ஏன்னா இறந்த பின்பு கூட அந்த உடல் மற்ற உயிரினங்களுக்கு பயன்படட்டும்னு கழுகுகள் கொத்தி சாப்பிட வச்சிருவாங்க. அப்படிப்பட்ட மதம் எந்த மதம்? கொங்கு வேளாளர் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். ஸ்கூல் ஓகேடா. ஆன்சர் என்ன? ஜெயினிசம். இல்ல, ஜெயினிசம் இல்ல. ஜெயினிசம் இல்ல, அவங்களுக்கு வேற கொள்கை. சொல்லுங்க. பார்சி. வெரி குட், கை தட்டுங்க. பார்த்தாரு, ஒரு பரிசாவது நம்ம வாங்கிரோன்னு வாங்கிட்டாரு. பார்சி மதம், அதாவது நம்ம இந்திரா காந்தி அவங்களோட ரத்தன் டாடா. இல்ல, அவர் தான் பதில் சொன்னார். கைதட்டல். டாக்டரே பக்கத்துல இருக்கிறதுனால அது சம்பந்தமா, மருத்துவ சம்பந்தமா ஒரு கேள்வி. டாக்டர் சொல்ல மாட்டார். சைலண்ட் கில்லர் என்ற நோய் எந்த நோய்? இல்ல, புற்றுநோய் அல்ல. சைலண்ட் கில்லர். அப்பா, ஒரு பையனாவது ஆன்சர் பண்ணுங்கடா, மானத்தை காப்பாத்துங்கடா. பிள்ளைகளே ஆன்சர் பண்றாங்க, பசங்க பார்க்கவே மாட்டேங்கிறீங்க. ஹார்ட் அட்டாக் இல்ல. ஹார்ட் அட்டாக். ஹார்ட் அட்டாக் இஸ் நாட் a disease. அதுக்கான காரணம் சொல்லணும் நீ. இதோ இங்க ஒரு பையன் கை தூக்குறான், சொல்லுடா. சுகர் எல்லாம் இல்ல. சார்ட்ட கொடுங்க, சார்ட்ட கொடுங்க.
hypertension. Hypertension. பிளட் பிரஷர் என்கிற அதனால வரக்கூடிய ஹைப்பர் டென்ஷன் வாடா தங்கம். மொத்தம் பிளட் பிரஷர் இஸ் த சைலண்ட் கில்லர். பிளட் பிரஷர் இஸ் த சைலண்ட் கில்லர் தெரிஞ்சுக்கோங்க. 3 கேள்வி முடிஞ்சிச்சு. நீங்க வாழ்க்கையில தினம் தினம் கத்துக்கோங்க. ஒரு நிமிஷம். பிளட் பிரஷர் சைலண்ட் கில்லர் இல்லை, ஹை பிளட் பிரஷர் தான் சைலண்ட் கில்லர். நம்மளுக்கு எல்லாத்துக்குமே பிளட் பிரஷர் இருக்கும், தட் இஸ் நார்மல். இஃப் இட் கோஸ் டவுன் தட் இஸ் கால் ஹைப்போ டென்ஷன். மேலே போனால் ஹைப்பர் டென்ஷன். ஹைப்பர் டென்ஷன் அந்த பொண்ணு சொல்லுச்சு, மேடம் நீங்கள் சொன்னது கரெக்ட் தான். ஹைப்பர் டென்ஷன், ஹை பிபி. கல்யாணமான ஆண்கள் எல்லாத்துக்குமே இருக்குமா? ஓகே, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மேடம் அவங்க இப்ப எடுக்கிறாங்க, நல்லா குளிக்க எடுங்க. ஓ, இது வரைக்கும் பெண்கள் தான் வாங்கியிருக்காங்களாமா? ஓ, கேம்பிரிட்ஜ் ஸ்கூல் 10th ஸ்டாண்டர்ட் ஜி ஹரிஷ். அப்பா ஒரு பையனுக்கு வந்திருக்கு, நல்லா கை தட்டுங்கப்பா. அடியில பசங்க போட்டானுங்க. ஆர் வர்ஷினி KOM ஸ்கூல் 11th ஸ்டாண்டர்ட். கனுஷியா 8th ஸ்டாண்டர்ட் SRC. LIC சுந்தரராஜனோட பொண்ணு. அப்படி போடு. வா, ஒண்ணா வாங்க உங்க கையில கொடுத்துருங்க. இந்த பக்கம் திருப்பி பிடிச்சுக்கோ. நன்றி. அப்படியே மேடையில் இல்லைங்க சார், அப்படியே மேடையில் இல்லைங்க. அடுத்ததாக சொல்லு. திருமதி ரொட்டேரியன் சித்ரா சுப்பையன் மிக அருமையாக, இது வரைக்கும் நான் கேட்ட ஸ்பீச்லேயே வந்து இன்னைக்கு தான் ரொம்ப என்ஜாய் பண்ணி கேட்டிருக்கேன். ரொம்ப அருமையாக பேசுறீங்கக்கா. குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, எங்களுக்கும் பயனுள்ளதாக இருந்துச்சு. வாழ்த்துக்கள். இன்னொரு விஷயம், இது வரைக்கும் ரொம்ப எல்லாத்தையும் கட்டி போட்டிருந்தீங்க, ஆன்மீகத்தை பற்றி பேசினாங்க. இன்னும் தெரியுமா, யூஸ்வலாக இந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் ஸ்கூலில் தான் நடத்துவாங்க. பேச்சாளர்கள் ஆகிட்டாங்க, எந்த ஸ்கூலில் நடத்துறீங்கன்னு கேட்டாங்க. ஒரே ஒரு ரீசனுக்காக தான் இங்கே ஆடிட்டோரியத்தில் நடத்துகிறோம். என்னென்னா, ஆன்மீகத்தை பற்றி பள்ளிகளில் இன்னைக்கு பேசக்கூடாது, அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்குது இன்னைக்கு. அதனால தான் இங்கே வந்தோம். அப்படி ஒரு விஷயம் நடத்திருந்தோன்னா இவங்க பேசியிருக்க முடியாது. இவங்களுக்காகவே இன்னைக்கு ரோட்டரியில் வச்சுருக்கோம். ரொம்ப அழகாக பேசினார். கடவுள் இல்லை என்றால் எல்லாமே இல்லை. ரொம்ப அழகாக சொன்னார். அது பெற்றோர்கள் தான் முக்கியமான கண்கண்ட தெய்வங்கள். ரொம்ப அழகாக சொன்னாங்க. வாழ்த்துக்கள் மேடம், ரொம்ப சிறப்பாக இருந்தது. சார் அப்படி மேடையில் இருங்க சார். அப்படி மேடையில் இருங்க. அடுத்ததாக புஞ்சை புளியம்பட்டி ரோட்டரி சங்கத்திற்கு இந்த பண்பு பயிற்சி முகாமிற்கு வருகை இருந்து தன்னுடைய பள்ளி மாணவர்களை அனுப்பிச்ச எங்களது புஞ்சை ரோட்டரி சங்கத்தின் இந்த வருடத்திற்கான சிறந்த கல்வியாளர் விருது பெற்ற எங்களது HM KVK அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியின் HM தலைமை ஆசிரியை அவர்களை மேடைக்கு வரும்படி அழைக்கிறோம். மேடம் வாங்க, நான் பார்க்கவே இல்லை. அவர்களுக்கு சிறப்பு செய்ய ரொட்டேரியன் பேபி கோபாலகிருஷ்ணன் அவர்களை மேடைக்கு வரும்படி அழைக்கணும். இவங்க KVK பள்ளியை இன்னைக்கு புதுசாக ஜாயின் பண்ணி அதனுடைய தரத்தை உயர்த்த வேண்டும் என்று மிக அழகாக வேலைகளை பொறுப்புகளை எல்லாம் செஞ்சுருக்காங்க. அவங்க மட்டும் இல்லை, குழந்தைகளையும் அனுப்பி இன்னைக்கு பெருமைப்படுத்திருக்காங்க. அவங்களுக்கு சிறப்பு செய்வது எங்களுக்கு பெருமை. மேடம் ரொம்ப சந்தோஷம் வந்தது. தேங்க்யூ. இந்த இடத்துல ஒரு குவிஸ், நான் ஒரு போட்டோ காட்டுவேன், அது யார் சரியான பதில் சொல்றாங்களோ அவங்களுக்கு ஒரு நல்ல பிரைஸ் உண்டு. அந்த கோயில் முடிச்சிடும் சீக்கிரம். ஏங்க கைதான் தூக்கணும், எந்திரிச்சு கத்தக்கூடாது. தெரிஞ்சவங்க கை தூக்குங்க, நாங்களே கூப்பிடுறோம். வீடியோ இல்லை, அந்த கோயில் ஃபோட்டோ. அது வீடியோ போட்டு கோயில் ஃபோட்டோ வரும்.
ஒரே போட்டோ. ஆமா, வருமா இல்ல அடுத்து? இங்க வேற கை மட்டும் தான் தூக்கணும். அது இல்ல, வீடியோ போடுங்க. இங்க வேற கீழே உட்காருங்க, தெரிஞ்சீங்க பேர் சொல்லக்கூடாது, கை மட்டும் தான் தூக்கணும். ஏப்பா அமைதியா இருக்கணும். ஆன் பண்ணுங்க. இது பாத்தீங்களா? இது வெயிட், இது வந்து செயற்கை நுண்ணறிவு மூலம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலம் அந்த காலத்தில் ஒரு கோயில் எப்படி கட்டியிருக்காங்க, நார்த் இந்தியாவில் இந்த கோனார்க் இந்த மாதிரி எல்லாம் கோயில் கட்டினாங்க இல்லையா, அந்த மாதிரி கோயிலை எல்லாம் எப்படி கட்டியிருப்பாங்கிறத ஒரு தத்ரூபமாக காட்டக்கூடிய ஒரு வீடியோ. ஓகே, இது பாருங்க, இது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான். அடுத்தது தான் கேள்வி, இதில் எல்லாம் கேள்வி. ஸோ இதைய எப்படி தத்ரூபமாக கொண்டு வர முடியுங்கிறது மிகப்பெரிய சாதனை. ஏஐ தொழில்நுட்பம் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்துருக்கீங்களா? சில பேர் இதை பார்த்துருப்பீங்க. ரொம்ப சிம்பிள். ஸோ நம்ம கோயில்கள் எல்லாமே கலைக்கு பெயர் போனது. அற்புதமான கலை சிற்பங்கள் பாரு, எவ்வளோ அழகான ஒரு சிலை எப்படி கொண்டு போகிறாங்கன்னு பாரு. இது வேற மாதிரி சாத்தியப்பட்டது, இவங்க நம்மளுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக இவ்வளவு அழகாக கொண்டு வந்திருக்காங்க. கருவறையில் அந்த கோயிலினுடைய இறைவனுடைய சிலை இருக்கு. நைட்டில் கூட வேலை செய்கிற போது எப்படி தீப்பந்தத்தை வச்சுட்டு அவங்க எல்லாம் செய்கிறாங்கிறத கேள்வி. இது முடிஞ்சுது கேள்வி. அடுத்த ஃபோட்டோ போடுங்க. இது பார்த்துருப்பீங்க, மிக முக்கியமான கோயில்கள் எல்லாம் இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கும். கோயில்கள் பார்த்தீங்களா? ஆலயம் தொழுவது சாலமும் என்று சொல்லியிருப்பாங்க. கோயில்கள் இப்படி இருக்கு. கோயில்னாவே வெவ்வேறு மதத்தை சேர்ந்தவங்களால நம்ம கடவுள் இருக்காங்க நம்பிக்கையில் போய் வழிபடுற இடம். நம்பிக்கையை வழிபடுற இடத்துக்கு பேர் அது மாஸ்காக இருக்கலாம், சர்ச்சாக இருக்கலாம், கோயிலாக இருக்கலாம். ஸோ இவ்வளோ பெரிய கோயில்கள் இருக்கு. இந்த மாதிரி கோயில்களில் மிகச்சிறந்த கோயில் சொல்லுவாங்க. கோயில்களிலேயே மிகச்சிறந்த கோயில் எது? யாராவது தெரிஞ்சவங்க கை தூக்கி சொல்லலாம், ஒவ்வொருத்தரா சொல்லலாம். இரு சார், தஞ்சை பெரிய கோயில். சரி சொல்லு சாமி, என்ன கோயில்? தஞ்சாவூர் கோயில் அல்ல. அடுத்தது சார், கோல்டன் டெம்பிள். நோ. கோவில்களிலேயே மிகச்சிறந்த கோயிலாக எல்லா தரப்பு மக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கோயில் எது? காசி. நோ. எஸ் சொல்லுமா. இல்ல, பஞ்சம் இல்லை. தஞ்சை பெரிய கோயில் இல்லை. மிகச்சிறந்த கோயில் இதுதான் கோயில். இதை விட உயர்ந்த கோயில் எதுவுமே இல்லை. இருங்க, ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள். நோ, இல்ல. இருக்கு. ஸ்கூல். ஸ்கூல் இல்ல. ஸ்கூல் இல்ல. கல்வி தலைமனைத்தும் கோயில் செல்வம் பாரதி சொன்னாரே, அதை விட சிறந்த கோயில். நோ, இல்ல. நீங்க சொல்றீங்களா மேடம்? அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம், சொல்லுங்க. நோ, அவங்க சொல்லுவாங்க, அவங்களுக்கு தெரியும். தாயிற் சிறந்த கோயில் இல்லை. சூப்பர். எங்கே சத்தம்? எங்க தலைவரே, நீங்க சொன்னீங்களா? யார் சொன்னாங்க? ஓ சூப்பர், வாங்க வாங்க. இதுதான் எதுக்கு சொல்லணும்னா, ஒரு ஆன்மீகத்தை சொன்னாங்க. தாயிற் சிறந்ததொரு கோயிலும் இல்லை. உங்களை பெத்து வளர்த்தி ஆளாக்கி உங்களுடைய உயர்வை பார்த்து சந்தோஷப்படுற ஒரே தெய்வம் தாய். தாயை விட மிகச்சிறந்த கோயில். தாயை போட்டுருங்க, தாயை போட்டுருங்க. இருந்தீங்கன்னா இப்படி எல்லாம் ஓல்டேஜ் ஹோம் எல்லாம் இருக்கவே இருக்காது. பெற்றோரை கேட்டீங்கன்னா அற்புதமான கோயில் தாய் தான். இங்க வாங்க, அதை வைங்க, அவர் பரிசு கொடுக்குறேன். எங்க இதுல வேற இருக்குமே? அட இது இல்லை, இன்னொரு பெட்டி இருக்கும் பாரு. நிறைய ஒரு பேக் இல்லையா? வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், அற்புதமான பதில். ரைட், அடுத்த நாம் ப்ரோக்ராம் போவோம். நெக்ஸ்ட். அறிவியல் சொல்லுகிறது, குழந்தைகளே, அறிவியல் சொல்கிறது ஒரு பெண்ணில் குழந்தை உருவாகும் இடம் கருவறை. ஆன்மீகம் சொல்லுகிறது ஒரு கோயிலில் கடவுள் வாழும் இடம் கருவறை. ஒரு பெண் திருமணமாகி குழந்தை பெறுகிறாள் என்றால் குழந்தை தெய்வமாக வெளியே வருகிறது. குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று. அந்த தாய் கருவறையை சுமந்து நிற்பதால் கோயிலாக நிமிர்ந்து நிற்கிறாள்.
அதனால்தான் தமிழன் சொல்லியிருக்கிறான், தாயிற் சிறந்தொரு கோயிலும் இல்லை என்று. நன்றி. நன்றி ஐயா.